இந்த ஹை புரோட்டீன் வெஜ் பிரியாணி மட்டும் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சா நீங்க நல்லா டேஸ்டா சாப்பிட்டுட்டு உங்களோட வெயிட் லாஸ் ஜெர்னியை கண்டினியூ பண்ணலாம். இதுல புரோட்டீன், கார்ப்ஸ், ஃபைபர்னு எல்லாம் இருக்கிறதுனால நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு ஃபில்லாவே இருப்பீங்க. பசிக்கவும் பசிக்காது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 50 கிராம் சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். நீங்க உங்க நீடுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதை கொஞ்ச நேரம் அப்படியே சுடுதண்ணியில் ஊற வச்சிருங்க. அப்புறம் குக்கரை அடுப்புல வச்சுட்டு அடுப்பு லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அது கூட அப்படியே பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதை அப்படியே கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு அது கூட அப்படியே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் கிரீன் சில்லியும் ஆட் பண்ணிடுங்க. நான் இன்னைக்கு ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு கிரீன் சில்லியும் தான் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிட்டு அதை கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கி விட்டுட்டு அது கூட அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு அது கூட அப்படியே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதை நல்லா கலரி விட்டுருங்க. கலரி விட்டுட்டு அது கூட அப்படியே கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு அது இந்த அளவுக்கு சுண்டி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிட்டு தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலரி விட்டுருங்க. கலரி விட்டுட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட மசாலாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மசாலாஸ்லாம் என்னென்னு நான் கேப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட அப்படியே வெஜ்ஜஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு கேரட்டும் பீன்ஸும் பச்சை பட்டாணியும் தான் எடுத்திருக்கேன். வெஜிடபிள்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ் அந்த மசாலாஸில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க. வதக்கி முடிச்சதுக்கு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 2 டம்ளர் தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்னைக்கு அன்குக்டு நார்மல் ரைஸ் ஒரு 60 கிராம் எடுத்திருக்கேன். அது ஒரு 3/4 டம்ளர் வரும். நம்ம இதில் வெஜ்ஜஸ்லாம் இருக்கிறதுனால நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணியெலாம் ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச சோயா சங்க்ஸ் எடுத்து தண்ணியை பிழிஞ்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருங்க. கட் பண்ணி வச்சுட்டு தண்ணி இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது அதில் அப்படியே சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிடுங்க. சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை மசாலாஸில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு கலரி எடுத்துருங்க. அது கலரி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியை அதில் ஆட் பண்ணிவிட்டு அந்த அரிசியும் சோயா சங்க்ஸ் வெஜ்ஜஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு கலரி விட்டுருங்க. கலரி விட்டதுக்கப்புறமா குக்கரை மூடி விசில் போட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹை ப்ரோட்டீன் வெஜ் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.